அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 400 கிராம் சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுறப்ப நல்ல வாசமாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டு வெங்காயம் பாதி அளவு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்கிட்டு இப்போ சிக்கன் கழுவி வச்சுருந்தாலும் அந்த சிக்கனையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா கடைசியில் வந்து மிளகு பொடி போடுவோம், அதனால் கொஞ்சம் காரத்தை மட்டும் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு திருப்பி ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் மசாலாவோட சேர்ந்து. இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியோட அளவும் கம்மியாயிடுச்சு. இப்போ பெப்பர் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நமக்கு சூப்பரான சிக்கன் டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.